ஒரு இடத்துல பல கோடி மதிப்புள்ள தங்கத்தெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ அந்த தங்கத்தை அப்படியே எடுத்துட்டு போக முடியாது, ஏன்னா அது தங்க கட்டியா இருக்கிறதுனால எடுத்துட்டு போக முடியாதனால அதை ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உருக்குறாங்க. அதை உருக்குனதுக்கு அப்புறம் ஒரு கழுகு ஸ்டாச்சு மாதிரி ரெடி பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு வேனல் வச்சு அதை வெளியே எடுத்துட்டு வருவாங்க. வெளியே இருந்த செக்யூரிட்டி அவங்க எடுத்து அந்த ஃபார்மை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பாக்ஸை ஓபன் பண்ணுங்க நான் பார்க்கணும்னு சொல்றாரு. அது ஓபன் பண்ணி பார்த்தா அது தங்க கலர்ல இல்ல, ரெட் கலர்ல இருக்கு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா 5 நாளுக்கு முன்னாடி இந்த பில்டிங்குள்ள வரும்போது இந்த மாதிரி கழுகு ஸ்டாச்சு ரெட் கலர்ல பாக்குறான். அவன் பார்த்தப்பே முடிவு பண்ணிடுறான் அந்த சிலையை உடைக்கணும். அது சிலையை உடைச்சுனா இந்த மாதிரி ஒரு சிலையை ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தார். அதுக்கப்புறம் தங்கத்தால உருக்குன அந்த கழுகு ஸ்டாச்சுக்கு ரெட் கலர் பெயிண்ட் அடிச்சு அந்த பொம்மையை நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு வந்ததுனால அவங்களும் டவுட் பட மாட்டாங்க. வெளியே வந்து ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஸ்டாச்சு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. இவளுக்கு ஏதோ சரின்னு படல, அதனால அதை கீழே தள்ளி விடுறான் பாருங்க, உடஞ்சிருது. ஆக்சுவலா இவங்க தங்க ஸ்டாச்சு தான் வச்சிருப்பாங்க. எப்படி திடீர்னு உடையுதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. வண்டிக்குள்ள ஏத்துன்னு வந்தது மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் உள்ள இருந்தது எப்படி காணாம போச்சுன்னு உங்களுக்கு தெரியாது.